மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபக்கூட்டம். நாள் ஏப்ரல் 19. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சன்ராஜ். ஒரு போராட்டம் இல்ல, ஒரு சோதனை இல்ல, ஒரு வியாதி இல்ல. இன்னைக்கு அந்த தேவன் நீங்க நடக்க முடியாம சந்தோஷத்தை இழந்து பலவீனப்பட்டு ஏதோ ஒரு காரியத்துல முடங்கி இருக்கிறீங்க, இன்னைக்கு சஞ்சல நீங்க சந்தோஷப்படுத்த போறார். ஜெபம் சகோதரி கலா வின்சன்ராஜ். இது அசுத்தம் ஆயிடுச்சு, பாவத்துக்கு இடம் கொடுத்துருச்சு, இதை தூக்கி போட்டுட்டு வேறொரு களிமண்ணை எடுத்து நான் ஒரு பாத்திரத்தை வணையட்டும் அப்படின்னு சொல்லி குயவன் நினைக்கலையா. குயவன் என்ன செய்தாரா, அந்த களிமண்ணையே அதையே திரும்பவுமாக வேற பாண்டமாக வணைய தொடங்கிட்டாரு. அல்லேலூயா. இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்திற்காகவும் பட்டணத்தின் எழுப்புதலுக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். சூழ்நிலையும் இன்று மாறும், இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எந்த சூழ்நிலையும் இன்று மாறும். இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எந்த சூழ்நிலையும் இன்று மாறும். கசப்புகள் மதுரமாய் மாறிவிடும், ஆணையின் விஷமெல்லாம் அற்புதமாய் நீங்கிவிடும். மாறாவின் கசப்புகள் மதுரமாய் மாறிவிடும், ஆணையின் விஷமெல்லாம் அற்புதமாய் நீங்கிவிடும். சிலுவை மரத்தால் மாற்று நடக்கும், சிலுவை மரத்தால் மாற்று நடக்கும். தோஷம் நீங்கி சந்தோஷம் வரும், தோஷம் நீங்கி சந்தோஷம் வரும். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எந்த சூழ்நிலையும் இன்று மாறும். கோலியாத்தின் வல்லமை இன்றைக்கே அழிந்திடுமே, சாத்தானின் சேனைகள் இப்பொழுதே முறிந்திடுமே. கோலியாத்தின் வல்லமை இன்றைக்கே அழிந்திடுமே, சாத்தானின் சேனைகள் இப்பொழுதே முறிந்திடுமே. சேனைகளின் கர்த்தரால் யுத்தம் நடக்கும், சேனைகளின் கர்த்தரால் யுத்தம் நடக்கும். தாவீதுக்கு அளித்த வெற்றிகள் வரும், தாவீதுக்கு அளித்த வெற்றிகள் வரும். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எந்த சூழ்நிலையும் இன்று மாறும்.
வறுமை தரித்திரம் என்றோடு ஓடிடுமே. இயேசுவின் வார்த்தையால் எல்லாம் நடக்கும். இயேசுவின் வார்த்தையால் எல்லாம் நடக்கும். வெட்கத்திற்கு பதிலாய் பலன்கள் வரும். வெட்கத்திற்கு பதிலாய் பலன்கள் வரும். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும். எந்த சூழ்நிலையும் இன்று மாறும். அந்தகார இருள்கள் அகன்றே போய்விடுமே. ஆச்சரிய ஒளி என்னை வந்தே சேர்ந்திடுமே. அந்தகார இருள்கள் அகன்றே போய்விடுமே. ஆச்சரிய ஒளி என்னை வந்தே சேர்ந்திடுமே. பரிந்து பேசும் இரத்தத்தால் வாழ்வு கிடைக்கும். பரிந்து பேசும் இரத்தத்தால் வாழ்வு கிடைக்கும். பரிசுத்தமாய் என்னை பரலோகம் சேர்க்கும். பரிசுத்தமாய் என்னை பரலோகம் சேர்க்கும். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும். எந்த சூழ்நிலையும் இன்று மாறும். எந்த சூழ்நிலை எனக்கு மாறும். எந்த சூழ்நிலையும் இன்று மாறும். இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும். எந்த சூழ்நிலையும் இன்று மாறும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்க்கிறோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 நாளாகமும் 14:11 நாம் பார்க்கும் பொழுது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம்? பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் யாராக இருந்தாலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அவனுக்கு விரோதமாய் பல பேர் எழும்பி வந்துட்டாங்க. எல்லாம் பலம் பொருந்திய ராஜாக்கள், லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஆயுதங்கள் உள்ள. இவருக்கு ஒன்றும் இல்லை, பயப்படுறாரு. அந்த நிலையில தான் கர்த்தரை சார்ந்து ஆண்டவருடைய ஒத்தாசைக்கு ஜெபம் பண்ணுறாரு. பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவிகள் செய்வது ரொம்ப ஈஸி, லேசான காரியம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகத்தில் சாத்தானா என்ன செய்வானா, நம்மளை ஒடுக்கவும் நசுக்கவும் பலவீனப்படுத்தவுமே முயற்சி பண்ணுவான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்மளை பலவீன அடைய விடவே மாட்டாராம். பலமுள்ளவர்களாகவே மாற்றுவாராம். 84ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சமூகத்தில் வந்து நிற்பார்கள். பலத்தின் மேல் பலனடையணும். பவுலும் கூட அதை பற்றி ரொம்ப அருமையாக எழுதுகிறார். ரோமர் 15:1 பலமுள்ளவர்களாகிய நாம் பலவீனர்களை தாங்க வேண்டும்னு எழுதுகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தான் உலகத்தில் பலமுள்ளவர்கள், ஜெபத்தில் பலமுள்ளவர்கள், விசுவாசத்தில் பலமுள்ளவர்கள், அவர்கள் செய்கிற வேலைகளில் பலமுள்ளவர்களாக மாற்றுவார். சாத்தான் என்ன பலவீனப்படுத்திக்கிட்டே இருப்பான். வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சாலமோன் ஞானி அதை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். நீதிமொழிகள் 24:5 நாம் பார்க்கும் பொழுது, அறிவுள்ளவன்
ஞானம் உள்ளவன், பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன்னுடைய வல்லமையை அதிகரிக்க பண்ணுவான். இன்க்ரீஸ் பண்ணுறானா. ஞானம் உள்ளவன், பலம் உள்ளவன். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்திற்கு நம்ம போகும்போது கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். அதை வைத்து நம்ம இந்த உலகத்தில் பலவீனம் அடையாதபடி நம்மளை அற்புதமாக நடத்த விரும்புகிறார். இதுக்குத்தானங்க நம்ம ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். வேதத்தில் யாக்கோப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் குறுக்கு வழியில் போய் ஏசா மாதிரி வேடமிட்டு வேட்டையாடி ஈசாக்கு கண் பார்வையற்றிருந்த அந்த வயதான காலத்தில் வேட்டையாடி ஆசீர்வாதத்தை போய் வாங்கிட்டார். உங்களுக்கு அதெல்லாம் ஆதியாகமத்தில் படிச்சிருப்பீங்க. ஆனால் இது நிமித்தம் ஏசா யாக்கோப்பை பகைத்து அவனை கொல்லுவேன்னு முடிவு பண்ணிட்டான். இப்போ தப்பி ஓடிட்டார். ஓடி தன் அம்மாவுடைய சகோதரன் லாபான் இருக்கிற அங்கே போயிட்டார். அவருக்கு ஆடு மேய்க்க தொழிலுக்கு ஆள் இல்லை. இப்போ தொழிலில் நடத்துறதுக்கு இவர் சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே உனக்கு என்னப்பா சம்பளம் வேணும்? ஓ, 2ஆம் மகளுக்காக நான் வேலை செய்கிறேன், திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படி. ஆமாம், திருமண நாள் வந்த உடனே அவன் கேட்குறான். அப்போ அந்த ராத்திரி விருந்து வச்சு லேயால் மூத்தவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அப்புறம் கண்டுபிடிச்சி அடுத்த நாள் பெரிய ஃபயர் ஆகி அப்புறம் மறுபடியும் அவளுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சு 14 வருஷம் போச்சு. இப்போ கல்யாணம் முடித்து ஊருக்கு போயிடலான்னு நினச்சா அவன் சொல்கிறான், வீட்டுக்கு மாப்பிள்ளையாகவே இருந்துரு. சொன்னால் உனக்கு இவ்வளோ ஆடு தரேன், இந்த கலர் ஆடெல்லாம் உனக்கு சொந்தம்னு அப்பப்போ சம்பளத்தை 10 முறை மாற்றிட்டாரான். ஆனால் கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்தார். ஆடுகள் பொழியும் போது, தண்ணீர் குடிக்கும்போது அந்த கம்புகளை சீவி வரி வரியாக சீவி போடுவான். அந்த வரி வரியாய் உள்ள ஆடுகள் யாக்கோப்பை சேரும். அந்த வேலையில் தொழிலில் யாக்கோப்பை பலமுள்ளவனாக விருத்தி அடைய பண்ணினார். லாபான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து தனக்கு அடிமையாக முன்னேறக்கூடாது, ஒடுக்கிடுவோம், நசுக்கிடுவோம். தன்னுடைய மருமகன் தானே 2 பிள்ளைகளை கட்டியிருக்கான்னு கூட ஈவு இறக்கம் இல்லாமல் அவன் பலவீனப்படுத்த நினைச்சாலும் கர்த்தர் யாக்கோப்பை பலமுள்ளவனாக மாற்றினார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை யாரும் பலவீனப்படுத்தவோ நசுக்கவோ ஒடுக்கவோ கர்த்தர் விடமாட்டார். இந்த நாளில் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து உங்களை நடத்த போகிறார். பலமுள்ளவர்களாக மாற்றி நீங்கள் யார்கிட்டையும் அடிமைப்படாதபடி உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், ப்ரமோஷன்கள், உயர்வுகளை கொடுத்து நாளுக்கு நாள் ஒரு விருத்தியை தந்து மேன்மையடையும்படி செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி இந்த நாளில் நம்ம நடத்தும்படி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரம், கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கெஞ்சி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஒரு விசை பலப்படுத்தும். அவர்கள் குன்றி போகாதபடி, குறுகி போகாதபடி, ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் என்ற வார்த்தையின்படி அவர்கள் பலனை அதிகரிக்க பண்ணும். அவர்கள் வருமானத்தை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், நன்மை உண்டாக நினைத்தருளும். இந்த நாள் இனிதாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.